எங்கள் வீட்டு வெஜ் பன்னீர் டிக்கா ஆன் தவா எப்படி நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. முதல்ல கட்டி தொங்க விடப்பட்ட கெட்டி தயிர் ஹங்கர்ட்ஸ், இது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அந்த ஹங்கர்ட்ஸில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், சாட் மசாலா. இதுக்கு கொஞ்சம் ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் சாட் மசாலா போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். டர்மரிக் பவுடர் ஆர் மஞ்சள் தூள், கொரியாண்டர் பவுடர் அல்லது தனியா தூள், வறுத்து அரைத்ததான சீரகத்தூள் அல்லது கியூமின் பவுடர், பன்னீருக்கு மாத்திரம் தேவையான அளவு சால்ட், இது எல்லாம் போட்டு இந்த கட்டி தொங்க விடப்பட்ட கெட்டி தயிர், அதே தண்ணியே இல்லாமல் நல்ல நம்ம பண்ணியிருக்கிறதான அந்த ஹங்கர்ட்ஸில் இந்த பொடியெல்லாம் நல்லா அப்படியே கலந்து விடலாம், ஒன்றா கலக்கிற மாதிரி. ஸோ இதில் தான் நம்ம இப்போ பன்னீரை மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ நான் பன்னீரை இந்த மாதிரியான க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம தயாரித்து வச்சுருக்கிறதான அந்த ஹங்கர்ட் வித் ஆல் த ஸ்பைஸ் பவுடர்ஸ் கலவையில் இந்த பன்னீரை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். எல்லா பன்னீர் பீசஸையும் அப்படியே நல்லா கோட் பண்ணலாம் நம்ம அந்த ஹங்கர்ட்ஸில் போட்டதான அந்த பொடிகளோட. அண்ட் மேண்டேட்ரியாக இந்த மாதிரி நம்ம நல்ல அந்த தயிரில் கோட் பண்ணதான அந்த பன்னீர் பீசஸை ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 6 hours அளவு கண்டிப்பாக மேரினேட் பண்ணணும். ஸோ அது ஃப்ரிட்ஜில் மேரினேட் ஆகிட்டே இருக்கிறச்சு ஒரு வாய் அகலமான பவுலில் ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் அளவு ஆயில் போட்டிருக்கேன். அதில் மஞ்சள் தூள், காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள், தனியாத்தூள், வறுத்து அரைத்த சீரகத்தூள், கியூமின் பவுடர், சும்மா கொஞ்சமாக கருப்பு மிளகுத்தூள் அல்லது பிளாக் பெப்பர் பவுடர். எகெயின் நாங்கள் ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் சாட் மசாலா போடுவோம். சால்ட் போட்டுட்டு இது வெஜிடபிள்ஸ்க்கு மாத்திரம் தேவையான அளவு சால்ட், அனியன்ஸ், பெல் பெப்பர்ஸ் எல்லோ, க்ரீன், ரெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸை நம்ம எண்ணெயில் போட்டதான இந்த பொடிகளோட மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெயில் போட்டதான இந்த பொடிகளை நல்லா கலந்து விடலாம். இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதான அந்த ஆனியன்ஸ் அண்ட் ரெட், க்ரீன் அண்ட் எல்லோ பெல் பெப்பர்ஸை அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம். ஒரு ஏர்டைட்டான வாயகலமான பவுல் எடுத்தோம்னாக்கா அந்த மூடியை மூடிட்டு நல்லா அப்படியே நம்ம அதை டாப்பிள் பண்ணி அதை நல்லா கலந்து விடலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு 4 to 5 hours அளவு மேரினேட் ஆகட்டும். பன்னீர் ஃப்ரிட்ஜில் மேரினேட் ஆகிட்டுருக்கு அந்த ஹங்கர்ட்ஸில். ஸோ இப்போ ஆஃப்டர் 6 hours நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா ஒரு பேனை போட்டு அதில் ஒரு 2 tablespoons அளவு ஆயில் போட்டிருக்கேன். அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சதான இந்த வெஜிடபிள் பீசஸ், அதாவது எல்லோ, க்ரீன், ரெட் பெல் பெப்பர்ஸ் அண்ட் ஆனியன்ஸ், இதை போட்டிருக்கேன். அடுப்பு லோ மீடியம் ஹீட்லேயே வச்சு அப்படியே அதை மெல்லமாக திருப்பி விடணும். அது நல்ல கிரில் ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பி விடணும். நான் அவ்வளோவா ஆயில் சேர்க்கலை இதுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் நடுப்புற சேர்த்துக்கலாம், பட் ஜென்ரலாக தேவையாக இருக்காது. அது இட் வில் டேக் அபவுட் 10 to 12 minutes ஃபார் இட் டு பி கிரில்ட். பட் நம்ம பொறுமையாக அதை பக்கத்துலேயே இருந்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அப்படி தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் அடிஷ்னலாக டொமேட்டோஸ் சேர்க்கலாம், இதுக்கு உங்களுக்கு வேணும்னா மஷ்ரூம் கூட சேர்க்கலாம், ஈவன் பைனாப்பிள் துண்டுகள் கூட சேர்க்கலாம். ஸோ அப்படியே திருப்பி விட்டுட்டே இருக்கேன். அட் த எண்ட் ஆஃப் 12 minutes பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இந்த பெல் பெப்பர் பீசஸ், ஆனியன் பீசஸ் எல்லாம் நல்ல கிரில் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிரில் ஆகிருக்கிறதான இந்த ஆனியன், இந்த ரெட், க்ரீன் அண்ட் எல்லோ பெல் பெப்பர்ஸை எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அது அப்படியே பியூட்டிஃபுல்லாக கிரில் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். தவாலியே நம்ம அதிகம் எண்ணெய் கூட யூஸ் பண்ணல. ஸோ மீன்வைல் அந்த பேனுக்கே இன்னும் ஒரு 2 tablespoon அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் நல்லா அந்த கட்டி தொங்க விடப்பட்ட கெட்டி தயிர் ஹங்கர்ட்ஸில் போட்ட பொடிகளில் மேரினேட் ஆன அந்த நீர் பீசஸை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அதை இந்த தவாவில் போட்டு அதை அப்படியே திருப்பி விடுறேன்.
எகெயின் லோ மீடியம் ஹீட்டில் தான் அடுப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா மேலே அப்படியே நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். நடுப்புற அப்படியே ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக நம்மளோட பன்னீர் வந்து grill ஆகிருக்கும். எகெயின் திஸ் ப்ராசஸ் வந்து எனக்கு அபவுட் 7 minutes to 8 minutes ஆயிருக்கும். இந்த மாதிரி நம்ம grill பண்ணதான அந்த பன்னீர் பீசஸையும் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போது நம்மளோட வெஜிடபிள் பீசஸ் grill ஆனதும் ரெடி, பன்னீர் பீசஸ் grill ஆனதும் ரெடி ஆகிருக்கு. நான் இன்றைக்கி வந்து ஒரு வுடன் ஸ்க்யூயரில் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பன்னீர் பீஸு, கிரில்லான பன்னீர் பீஸு, அதுக்கப்புறம் எல்லோ பெல் பெப்பர் கிரில்டு பீஸ், ரெட் பெல் பெப்பர் கிரில்டு பீஸ், ஆனியன் கிரில்டு பீஸ், க்ரீன் பெல் பெப்பர் கிரில்டு பீஸ் அப்படி அரேஞ்ச் பண்ணுறேன். ஆல்டர்னேட்டிங்காக நீங்கள் கலர்ஸ் அந்த பெல் பெப்பர்ஸோட அரேஞ்ச் பண்ணிங்கனாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நடுப்புற எகெயின் ஒரு பன்னீர் பீஸ் வைக்கலாம். எகெயின் ஆல்டர்னேட் கலர்ஸில் நம்ம grill பண்ணதான அந்த வெஜிடபிள் பெல் பெப்பர்ஸ் அது எல்லாத்தையும் அப்படியே அந்த ஸ்க்யூவரில் அரேஞ்ச் பண்ணலாம். எல்லாமே பியூட்டிஃபுல்லாக grill ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டில் ஒரு பன்னீர் பீஸ் வச்சுட்டு நம்ம அதை அப்படியே சர்வ் பண்ணோன்னாக்கா ரொம்ப ஐக்கு அப்பீலிங்காக ரொம்ப டேஸ்டியாக ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார்டர் வெஜ் பன்னீர் டிக்கா தவாலேயே தயார்.